பிரதமர் மோடி எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த தொகுதி உங்களோட ஆப்போசிட் கேண்டிடேட் ஏடிஎம் வேட்பாளர் சொல்லியிருக்காரு. தாக்கத்தை ஏற்படுத்தானா வாய் மூட்டு இருக்க வேண்டியதானப்பா. தாக்கத்தை ஏற்படுத்தான்னு தாக்கத்தை அவங்ககிட்ட ஏற்படுத்திருச்சு. மோடி அவர்களின் வருகை இந்த வேட்பாளர்களின் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தினதை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஊக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்கு வெற்றி பெறுவோமா என்ற ஏக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எங்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக இந்த தொகுதியில் தாமரை மலரும். இல்லை கவுன்சிலர், அதாவது இங்கே வந்து வெற்றி பெற்று தான் மக்களை பற்றி பேசணும்னு இல்லை. கவுன்சிலரெல்லாம் இவங்க எப்படி ஆடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி மசில் பவரையும் மணி பவரையும் வச்சுக்குமா. ஆனால் இப்போ அந்த சுத்தமாக அந்த சூழ்நிலையே மாறிடுச்சு. மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. இதுதான் இவங்களோட ஆணவம். இங்கே உள்ள துரைமுருகன் சொல்கிறார் இது எங்களுக்குன்னு வெற்றி, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். மக்கள் ஓட்டு போடுறதுனால எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? கவுன்சிலராக கூட ஆகலைன்னா ஆகும், யார் வேணாலும் ஆகும். அதற்காக சும்மா இதையே பேசிகிட்டு இருக்க வேணாம். திராவிட கட்சிகளை மக்கள் நிராகரிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இன்று முழுவதும் பள்ளிக்கரணை பகுதியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் நான் 2016 ஃப்ளட்ஸ் வரும்போதே நான் இங்கே அந்த மக்களுக்காக வந்து சேவை செய்திருக்கிறோம். இந்த பகுதி மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சகோதரர்கள் இங்கே வெள்ளம் சூழ்ந்த போது தினம் தினம் பணியாற்றி இருக்கிறார்கள். அதை எனக்கு தொலைபேசியில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நானும் அவர்களுக்கு பல உதவிகளை செய்யுமாறு பல உதவிகளை செய்தேன். மக்களின் எழுச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகளான பாமக, தமாக, அண்ணன் தினகரன், அண்ணன் ஓபிஎஸ், ஜான் பாண்டியன் அவர்கள், தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம் அவர்களோடு கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் மக்களின் எழுச்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக மக்கள் நன்றியுணர்ச்சியோடு நீங்கள் வந்தாதான் இந்த பகுதியை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். மத்திய அரசிடமிருந்து எதையெல்லாம் பெற்றுத்தர முடியுமோ அதை பெற்றுத் தருவேன். மாநில அரசை போராடியாவது பெற்றுத் தருவேன். மாநில அரசு நான் கேட்பதை தரவில்லை என்றால் இது மக்களோடு மக்களாக உட்கார்ந்து போராடி அவர்களுக்கான வசதிகளை நான் பெற்றுத் தருவேன். அதற்காகத்தான். ஏன்னா அந்த பகுதி மக்களுக்கு பட்டா இல்லை, ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே வெற்றி பெறும். அதான் சொன்னேன், இந்த தண்ணியில் மிதந்து கொண்டு இருந்த இடம் இங்கே உள்ள எம்பி சொல்கிறாங்க 3 நாளில் வடிஞ்சிருச்சான். இந்த பகுதி மக்கள் 1 மாதம் சிரமப்பட்டு கொண்டு இருந்தார்கள். ஆக மக்களையே பற்றி தெரியாதவங்க எம்பியாக இருக்காங்க. அது மாதிரி தான் முன்னாள் எம்பியும் அப்படி தான். அதனால் மக்களை பற்றி தெரிந்தவள் நான், நிர்வாக திறமை உழையவள் நான். அதனால் நான் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த மக்களோடு மக்களாக நிற்பேன். மக்களுக்காகவே நான், அது அவர்களுக்காகவே நான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.